இலங்கையின் தென்மத்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் காணாமல் போன 7 வயது மாணவியின் சடலம் 2 வாரங்களுக்கு பின்னர் கண்டெடுக்கப்பட்டுள்ள துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மதியம் யட்டியாந்தோட்ட பிரதேச செயலக பிரிவின் பெரன்னாவையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி குறித்த சிறுமி மண்ணுக்குள் புதையுண்டிருந்துள்ள நிலையில் பெரன்னாவ மகாவித்தியாலயத்தில் 2ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் நேதுகி சஹான்யாவின் உடல் நேற்று மதியம் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் கண்டெடுக்கப்பட்டதாக யட்டியாந்தோட்ட போலீசார் தெரிவிக்கின்றனர். தென்னவத்தையிலிருந்து பத்தனேகல வரையிலான வீதியை சுத்தம் செய்யும் போது அருகில் ஒரு நாய் மண்ணை தோண்டுவதை கவனித்த குழுவினர் சோதனை நடத்திய போது கித்துள் மரத்தின் கிளைகளுக்கு அடியில் இறந்த சிறுமியின் உடலை கண்டெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக கருவநெல்ல மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த நிலச்சரிவில் சிறுமியின் தாய், தந்தை, தம்பி மற்றும் பாட்டி ஆகியோர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 2 நாட்களுக்கு முன்னரே சிறுமியின் தாயின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.